கசகசா மற்றும் பாதாமை பயன்படுத்தி சத்தான அதே சமயம் டேஸ்டியான பர்ஃபியை செய்யலாம் வாங்க. கசகசாவில் ஏகப்பட்ட நியூட்ரிஷன்ஸ் அடங்கியிருக்கு. ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறையா இருக்குது. அதே சமயம் இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராகவும் செயல்படுது. கண் பார்வை திறனுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. குறிப்பாக நியூ மதர், அதாவது புதுசாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் கட்டாயம் இதை ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிட்ணும். இது ஹல்வா இல்லைன்னா பர்ஃபி, இது 2 ஃபார்மேட்டில் எதில் வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: கசகசா 150 கிராம், பாதாம் 150 கிராம், நெய் 200 கிராம், சர்க்கரை 350 கிராம், ஏலக்காய் 10, பால் 200 ml. முதல்ல கசகசாவை 2 to 3 தடவை தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்த கசகசாவை அப்படியே தண்ணியில் ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். கசகசா ஊறி வந்ததுக்கப்புறமா இதுபோல் ஒரு சலடையை வச்சு தண்ணியை தனியாக வடிகட்டி கசகசாவை பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல கசகசாவை க்ளீன் பண்ணி எடுக்கிறப்போ இதுபோல் ஒரு சலடையை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுங்க. தண்ணியை வடிகட்டி எடுத்த பிறகு கசகசாவை இதுபோல் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது கசகசாவோட கொஞ்சம் போல் பாலை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதுபோல் கொஞ்சம் கூட கொரகொரப்பு தன்மை இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்த கசகசா பேஸ்ட்டை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பாதாமை நம்ம தோல் நீக்கி எடுத்துக்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாமை சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாதாமை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தட்டில் எடுத்து போட்டு தோலை நீக்க ஆரம்பிச்சிடலாம். சுடுதண்ணியிலேருந்து எடுத்ததுமே பாதாமோட தோலை நீக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சுலபமாக உறிஞ்சி வருதுன்ட்டு. இதே மாதிரியே நம்ம மொத்த பாதாமையும் தோல் நீக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், மொத்தமாக பாதாம் அத்தனையும் தோல் நீக்கி எடுத்தாச்சு. அடுத்ததாக தோல் நீக்கி எடுத்த பாதாமை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்த பாதாமை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எடுத்த 200 கிராம் நெய்யில் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுட்டு 150 கிராம் நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது நெய் இதை விட ஒரு 50 கிராம் குறைச்சி எடுத்தாலே போதும். நெய் உருகி வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச கசகசா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கசகசா நெய் கூட நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கசகசா நெய்யை முழுசாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதே சமயம் கலரும் மாறி வந்துருச்சு. இது கூட அரைச்சி வச்ச பாதாம் பவுடரையும் ஆட் பண்ணிக்குவோம். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு கிளறி விடுங்க. கூடவே 10 ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடரை யூஸ் பண்ணுறத விட ஏலக்காயை ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்குறப்போ அதோட மனமே வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம்.
நான் இங்கே 350 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது பாதாம் 150 கிராம், கசகசா 150 கிராம் சேர்த்து 300 கிராம் வருது. நம்ம அந்த 300 கிராம் கூட ஒரு 50 கிராம் சர்க்கரையை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மீதம் இருக்கிற நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம கெட்டியாக இருந்தாலும் சர்க்கரை மெல்ட் ஆகி வர வர ரொம்பவும் இலகுவ ஆரம்பிச்சிடும். பாருங்கள், சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகி வந்ததும் ஹல்வா பதத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் ஹல்வாவை சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்துடலாம். பர்ஃபிக்கு உண்டான பதம் வர்றதுக்கு இன்னமும் கெட்டியாகி வரணும். அதுக்காக தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு விடாமல் கிளறி விட்டே இருங்க. பாருங்கள், ஃபுல்லாக திக்காகி நம்மளுக்கு பர்ஃபிக்கு உண்டான பதத்துக்கு ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். உள்பக்கமாக எண்ணெயை தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் நம்ம இப்போ பர்ஃபியை மாற்றிக்கலாம். நீங்கள் ட்ரேக்கு பதிலாக குழியாக இருக்கிற பிளேட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபியை ஃபுல்லாக ட்ரேக்கு மாற்றினதும் இதுபோல் ஒரு கரண்டியோட உதவியால் நல்லா சமப்படுத்தி விட்டு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி வச்சுருக்கிற பர்ஃபி மேலே நான் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் முந்திரியை தூவி விட்டுக்கிறேன். ஒரு கரண்டியோட உதவியால் இதை லேசாக அழுத்தி விட்டுக்கலாம். இது பர்ஃபியாக செட் ஆகி வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் ஆயிரும். நான் ஒரு நாள் நைட் முழுக்க இப்படியே வச்சுட்டு மறுநாள் தான் கட் பண்ண போகிறேன். பர்ஃபி செட் ஆகி வந்தாச்சு. பாருங்கள், நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பர் ஹெல்த்தியான பர்ஃபி ரெடியாகி வந்தாச்சு. நான் கொடுத்துருக்கிற இதே அளவில் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கள்லேருந்து குழந்தை வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுபோல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க.